சுப்பிரமணியர் ஞானம் 200. பாடல் 78. உறுதியாய் ஞானத்தை பாராமற்றா நுருண்டவர்கள் கோடான கோடியப்பா. அறுதியாய் ஞானமதை பார்க்க வேணு மான்மாவை எனதினமும் தேற்ற வேணும். நிறுதியாய் நிச்சயத்தை எறிய வேணும் நீட்டுழி காலமுந்தான் வாழ வேணும். வருதியாய் வாழ்வான கையிலை நோக்கி வகையான மும்மூலம் வருந்திக்கானே. இதன் பொருள், ஞானத்தின் உறுதியை உணராதவர்கள் பல கோடி பேர் அழிந்து போனார்கள். ஆத்மாவை நாள்தோறும் உணர வேண்டும். இறை உண்மையை நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். நீண்ட காலம் அழியாத நிலையில் வாழ வேண்டும் என்றால் கைலாயமாகிய உனது சிரசை நோக்கி வாசியை செலுத்தி மும்மூலங்களின் இரகசியத்தை கடினமாக முயன்று கண்டுகொள். பாடல் 79. காணப்பா மனதடங்கி அறிவில் நில்லு காரணமாய சட்குருவை கண்டு போற்று. பூனப்பா முன் சொன்ன மூலமென்னும் புவனசரா சாங்களெல்லாம் அறிந்து பாரு. நானப்பா அப்படியே இருந்து வாழ்ந்தேன் நந்திதரி சனங்கண்டு நடுவாய் நின்றேன். ஊனப்பா உலகிலுப திரியமற்றேன் ஒட்டுக்கான கம்பத்தில் ஒடுங்கினேனே. இதன் பொருள், மனதை அடக்கி அறிவில் நிலைத்து நில். உனக்குள் இருக்கும் சட்குருவை போற்று. நான் சொன்ன மூல உபதேசத்தை பின்பற்றி இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்களை ஆராய்ந்து பார். நான் அவ்வாறே தியானத்தில் இருந்து வாழ்ந்தேன். நந்தியின் தரிசனம் பெற்று சுழுமுனையில் நின்றேன். உலக துயரங்களிலிருந்து விடுபட்டு அந்த ஞான கம்பத்தில் ஆத்மாவில் ஒடுங்கினேன். பாடல் 80. ஒடுங்கினேன் ஓங்கார நிலையிற்குள்ளே யுட்பனமாய சிவலிங்கம் உள்ளே கண்டேன். நடுங்கினேன் மும்மூலங் கொள்ளும்போது 40 முக்கோணம் நடுவாய்ச் சென்றேன். அடங்கினேன் ஆன்மாவுக்குள்ளேமைந்தா அடங்காத சித்தன் என்று அறிவுட் சேர்ந்தேன். தடங்கினேன் நந்திதனி லேறிக்கொண்டேன் தாய்பதத்தை எந்நாளும் போற்றினேனே. இதன் பொருள், ஓங்கார தத்துவத்திற்குள் நான் ஒடுங்கிய போது எனக்குள்ளேயே சிவலிங்கத்தை தரிசித்தேன். மும்மூலங்களை வசப்படுத்தும் யோகத்தின் போது அதன் பேராற்றலை கண்டு வியந்தேன். 40 முக்கோண சக்கரத்தின் ஸ்ரீ சக்கரம் அல்லது யோக சக்கரம் நடுவே சென்றேன். ஆத்மாவுக்குள் அடங்கிவிட்டேன். அதனால் அடங்காத சித்தன் என்று பெயர் பெற்றேன். நந்தியாகிய பிராணனில் ஏறி அன்னையின் திருவடிகளை எந்நாளும் போற்றி வாழ்ந்தேன். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.